லேட்டஸ்ட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆண்ட்ரியூ பத்தி கேட்டிருந்தாரு. கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால நம்ம இப்ப அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். ஆண்ட்ரியூவ பொறுத்தவரைக்கும் 3 டிவிஷன் இருக்கு. இன்ஜினியரிங் டிவிஷன், எலக்ட்ரிக்கல் டிவிஷன் அண்ட் டி டிவிஷன் 3 இருக்கு. இவங்களுக்கு பிரிண்டிங் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் இது இப்போதைக்கு இதுல வரல. இப்ப இவங்களுடைய டிவிஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் எதெதெல்லாம் லாஸ்ட் குவார்ட்டர்ல இது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர்ல எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன நம்ம பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 213 டீல இருந்தும், 103 எலக்ட்ரிக்கல் சென்னையில இருந்தும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல இருந்து 55ம், எலக்ட்ரிக்கல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 0.5 இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. பிரிண்டிங் டிவிஷன் இதுல வரல. கிட்டத்தட்ட 373 வருது. இந்த 373ல இன்ஜினியரிங் டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அ இன்ஜினியரிங் டிவிஷன் எடுத்துக்குவோம். 55 வருது. 55/373 போட்டோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 14% இன்ஜினியரிங் டிவிஷன்ல இருந்தும், கிட்டத்தட்ட 1/3 எலக்ட்ரிக்கல் டிவிஷன்ல இருந்தும், கிட்டத்தட்ட 2/3 அ டீல இருந்தும் கிடைக்குது. அப்ப மேஜர் ரெவென்யூ அவங்களுக்கு டீல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறது ஆனுவல் ரிசல்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அ க ஆமா. ஆனுவல் ரிசல்ட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதே இது குவார்ட்டர்லில வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 85 லாஸ்ட் குவார்ட்டர் மாத்திரம் ரெஃபர் பண்ணுவோம். 85 52/85 போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, 52/85 போட்டோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 60%. 60% டீல இருந்தும் அதே ரேஷியோல தான் 1/3 எலக்ட்ரிக்கல்ல இருந்தும், அதுக்கப்புறம் 12% 30% கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்ல இருந்தும் வருது. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பிரிண்டிங்ல இருந்து வரல. ஆனுவல்ல பிரிண்டிங் காட்டியிருக்கிறாங்க. ஆனுவல்ல வரும்போது பிரிண்டிங் காட்டியிருக்கிறாங்க. பிரிண்டிங் 0வா தான் இருக்கு. ஃபோர்த் கமிங் இயர்ஸ்ல இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோடது செக்மெண்ட் அனாலிசிஸ்ல 60% ஆஃப் த இன்கம் உங்களுக்கு டீல தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்மளுடைய ம் இத பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூவேஷன்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூவேஷன்ல என்ன பண்றாங்க, வேல்யூவேஷன்ல பொறுத்தவரைக்கும் இவங்க என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜ்ன்னு சொல்றாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை சொல்றாங்க, குரோத் லோ சொல்றாங்க, வேல்யூவேஷன் ஹை தான் சொல்றாங்க, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா தான் இருக்கு. இது ஸ்மால் கேப் கம்பெனி ஹை ரிஸ்க்ல தான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு சஜஷன்ஸ் யாருமே பெருசா ஒண்ணும் குடுக்கல. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷம் 471 அதான் இதெல்லாம் ஆஃப்டர் கொரோனா டிமாண்ட்ல பீக் டிமாண்ட்ல போயிட்டு, இப்ப டிமாண்ட் ரீசெட் ஆகுதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. 471 போன குவார்ட்டர்ல இயர் ஆன் இயர் வரும்போது, இப்ப போன வருஷம், இந்த வருஷம் பார்த்தோம்னா 405ல காட்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி கம்மியாகுது. இந்த 70 கோடி அப்படிங்கிறது 470ல 470ன்னு போட்டுக்கலாம். 470ல 70 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 14% கம்மியாயிருக்கு. ஆனா நெட் இன்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ரூ. 17 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. அதுல ரூ. 5 கோடி கழிச்சுட்டு போன வருஷம் மைனஸ கழிச்சுட்டு பேலன்ஸ் ரூ. 12 கோடி காட்டியிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஆர்கனைசேஷன். ஏர்னிங் பெர் ஷேரும் 0.26 தான் இருக்கு. 0.26 இது போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது பிளஸ்ல இருக்கு. அதுக்கு முந்தின வருஷத்த கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. அப்ப இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா டிடிஎம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குறையுது. டிடிஎம் குறையுது. ஏற்கனவே ஷேர் வேல்யூ இதுல இருக்கக்கூடிய இந்த இன்கம்க்கும், இந்த நெட் இன்கம்க்கும் தான் அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப டிடிஎம் 353 காட்டுது. அந்த இடத்த அச்சீவ் பண்ணுவாங்களான்னு குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம். அதே மாரி நெட் இன்கம் டிடிஎம் என்ன பண்றாங்கன்னா, -31 காட்டுது. அப்ப இவங்க மைனஸ்ல மாத்திரம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஷேர் வேல்யூ கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இபிஎஸும் மைனஸ்ல போகுது. அப்படி போனாங்கன்னா, ஷேர் வேல்யூ கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இவங்க டிவிடெண்ட் பெருசா இதுவரைக்கும் குடுக்கல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப வருஷமா டிவிடெண்ட் குடுக்கல. கடைசியா குடுத்த 10 பைசா குடுத்துருக்காங்க 2017ல. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் குடுக்கல. அம்
ஆமாம். 4 பைசா, 3 பைசா அப்படி குடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அது வந்து பெரிய லெவல்ல கணக்குல நம்மளால எடுத்துக்க முடியல. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோமே, குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 3 குவார்ட்டரும் முடிஞ்சிருக்கு. 3 குவார்ட்டரோட ரெவென்யூவும் கூட்டினோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம அங்க டிடிஎம் 353 காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 353க்கு கூட 405க்கு மேல போச்சுன்னா, ஷேர் வேல்யூ மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 405க்கு கீழயோ, டிடிஎம் கீழயோ இருந்துச்சுன்னா, ஷேர் வந்து டவுன் சைட்ல வந்து ரீசெட் ஆயிட்டு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்ப 68 + 95 + 98 261. இவன் மார்ச் மாசம் எவ்வளவு தான் எடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க, மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் அதாவது 2023ல வந்து பார்த்தோம்னா 91 எடுத்திருக்கிறான். இது டிசம்பர காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30,00,00,000 கம்மி. ரூ. 30,00,00,000ங்கிறது 25% கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20%, 25% வந்து கம்மியா எடுத்திருக்கிறான். டி டிசம்பர் 2021ல 200,00,00,000 மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம்னா 73,00,00,000 இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20% நம்ம எடுத்துக்கலாம். 30%, 25%ன்னு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோமே. அதையும் போட்டு பார்த்துருவோம். நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க 73/203 போட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 35% கம்மியாயிருக்கு. அப்படி 35% கம்மியாயிருக்கு. இந்த தடவ வந்து பார்த்தோம்னா 1/3 கம்மியாயிருக்கா? கிட்டத்தட்ட 50% கம்மியாயிருக்கா? ஆ 128 128/91/128 128 போட்டோம்னா 70% கம்மியாயிருக்கு. போன தடவ காட்டிலும் இது வந்து கம்மியான ரிசல்ட் வந்து கூட இருக்கு. அப்ப இந்த தடவ எவ்வளோ தூரம் கம்மியாக போகுது? இல்ல கூட போகுது? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இனிமே தான் வரும்போது தான் நமக்கு தெரியும். சரி ஆஸ் இட் இஸ் இவங்க இதே வந்து ரூ. 100,00,00,000 எடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம். ரூ. 100,00,00,000 எடுத்தாங்கன்னா 361ன்னு வருது. டிடிஎம்ம காட்டிலும் ஒரு 8 பாயிண்ட் கூட. பட் இத பொறுத்தவரைக்கும் ஆனுவல் ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,00,00,000 கம்மியா இருக்கும். அதனால இவங்க வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்களா? அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதாவது டிடிஎம் கூட கவர் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. டிடிஎம் கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கூட, அது ஏற்கனவே எடுத்த ரிசல்ட் ஆனுவல் ரிசல்ட்ட காட்டிலும் ரொம்ப கம்மியா போறதுனால, மார்க்கெட் இதுக்கு மேல ஏறுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. என்னுடைய புரிதல்ல எனக்கு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து கடன் இல்லாத கம்பெனி கிடையாது. கடன் இருக்கு. இந்த கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் அசெட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% இருக்கும். இல்லாட்டி 15% இருக்கும். அதையும் போட்டு பார்த்துருவோம். 68/457 போட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 14.8% 15% நம்ம கணக்கு பண்ணலாம். 15% கடன் இருக்கத்தான் செய்யுது. டோட்டலா ஈக்விட்டின்னு கணக்கு பண்ணும்போது, அது ஒரு 40% போகும். டெப்ட் டூ ஈக்விட்டின்னு போகும்போது 42% போலாம். பட் நம்ம லாங் டெர்ம் மாத்திரமே எடுக்கிறோம். அது 15% நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பார்த்தோம்னா ரெவென்யூ வந்து ஆப்பரேட்டிங் இது வந்து ஆப்பரேட்டிங் நெட் கேஷ் சேஞ்சஸ் வந்து 17ஆவும் இருக்கு. அ வொர்க்கிங் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. பிசினஸ் இவங்களுக்கு இந்த வருஷம் ரீசெட் ஆகுது அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. டாடா கன்சியூமர் இவங்களோட பேர் குரூப் கம்பெனி டாடா கன்சியூமர் அவங்க வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத அதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஹோல்டிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படியே இருக்கு. இது எஃப்ஐஐஎஸ் வந்து கீழே இந்த தடவை டிசம்பரில் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டாங்க. எம்எஃப் உள்ளேயே வரல. எம்எஃப் உள்ளேயே வரலைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எம்எஃப் உள்ளேயே வரல. 0 ஆயிருச்சு. ஸோ அப்போ இவங்க வந்து எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. இப்ப ரீட்டெய்லர்ஸ் மாத்திரம் தான் இத ட்ரேட இழுத்து கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. ரீட்டெய்லர்ஸால ட்ரேட அப் ட்ரெண்டுக்கோ இல்ல இழுத்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மேஜர் பிளேயர்ஸான எஃப்ஏஎஸ் அண்ட் டிஐஎஸ் தான் ஒரு ஷேர வந்து மேல இழுத்து கொண்டு போக முடியும். ரீட்டெய்லர்ஸ் வந்து எவ்வளவுதான் இதா இருந்தாலும் இது வந்து நம்பர்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் டீட்டெயில் டிஐஎஸை காட்டிலும் கூட இருந்தா கூட, இவங்க வந்து ஒரு ஸ்கிம்டு ஆப்பரேட்டர் கிடையாது. ட்ரேடர் கிடையாது. ஸ்கிம்டு ட்ரேடர்ஸ் கிடையாது. அதனால இவங்க இழுத்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட சார்ட் என்ன பாக்குது அப்படின்னு சொன்னாக்க, சார்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒன் டேவ பொறுத்தவரைக்கும் இது டவுன் ட்ரெண்டுக்கு லீட் ஆயிருச்சு.
அப்படி லீட் ஆனதுக்கு பிறகு நான் வந்து இத வந்து ஃபிபனாசி நான் வந்து ரீட்ரேஸ்மென்ட்ல ரீட்ரேஸ்மென்ட் போடல. நான் வந்து ஃபிபனாசி ட்ரெண்ட் பேஸ்டு தான் போட்டேன். அப்படி ட்ரெண்ட் பேஸ் போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கரெக்ட்டா 1.618ல அவன் மேல ஏறிட்டு திரும்பி இருக்கிறான். அது இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் தான் வச்சிருக்கிறான். அப்புறம் வந்து கீழ வந்து அடிச்சு கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் கம்மியா டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் கம்மியா வந்த உடனே அடிச்சு கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப 38 வரைக்கும் போயிருக்கிறான். இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரும் மைனஸ்ல வந்து ஏற்கனவே இருந்த மைனஸஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியாம போச்சுனாக்க, இங்க பார்த்தோம்னாக்க ஃபினான்ஷியலா வந்து குவார்ட்டர்லில ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே இப்ப எவ்வளவு டோட்டலா வந்து மைனஸ்ல போயிருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப லாஸ்ட் குவார்ட்டர்ல 12, அதுக்கு முன்னாடி 5, அதுக்கு முன்னாடி -7 தான். அப்ப 7, 7, 12, 12, 24, 25 கிட்டக்க மைனஸ்ல போயிருக்கு. இந்த மைனஸ கவர் பண்ணி பிளஸுக்கு கொண்டு வராத வரைக்கும் இது மேல ஏறுமாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. அந்த வகையில நம்ம கேப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது ரீசெட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, போன டவுன் ஆன ரூ. 28லிருந்து அதுக்கு முன்னாடி ரூ. 33 வரைக்கும் இப்ப இறங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதோட அவன் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ல திரும்பினான்னா, அது வேற விஷயம். அப்படி திரும்பல அப்படின்னு சொன்னாக்க, போன சைக்கிளோட 0.23 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி 0.23 வரைக்கும் இறங்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது ஒரு ரூ. 28க்கு போகும். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் தான் எடுத்துக்கிறேன். இந்த 23 சைக்கிள நான் எடுக்கும்போது, அந்த 23 சைக்கிள்ல வந்து 0.23 நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 33 ரூ. 32லேருந்து ரூ. 33 வருது. அது 2022 டிசம்பர் ஹைய வந்து இது மேட்ச் பண்ணுது. அதோடயும் ஒண்ணு திரும்பலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, அக்டோபர், நவம்பர்ல வச்ச ஹை வந்து ரூ. 40 இருக்கு. அந்த ரூ. 40 வரணும். அந்த ரூ. 40 இப்ப தொட்டுட்டு தான் இவங்க கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கரெக்ஷன வந்து இது வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் இதுல வந்து டவுன் ட்ரெண்ட்ல வரக்கூடிய கரெக்ஷன் தான் நம்ம கருதுறோம். அதனால இவங்க வந்து அதிகபட்சமா அந்த சைடு இவ்வளோ தூரம் போயிட்டு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எவ்வளோ தூரம் போயிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 50 தான். 50 டூ 61 தான். ஸோ, இப்ப இது சப்போஸ் இது மேல 0.23 உடைக்கல, அதாவது 42, 47 உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க, கீழ வந்து ரீசெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா 0.23 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, 0.5 வரைக்குமோ, 0.618 வரைக்குமோ நம்ம மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏறுச்சுன்னா 58 கிடைக்கலாம் அப்படிங்கிறது. பட் இது எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட்ல வந்தா மாத்திரம் தான். பாசிட்டிவ் ரிசல்ட்ல வரல, ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரல அப்படின்னு சொன்னாக்க, இது இந்த ஸ்கோப்போடயே கீழ இறங்கி இந்த சைக்கிள்ல ரீசெட் ஆகலாம். இந்த சைக்கிள் ரீசெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சைக்கிள் ரீசெட் ஆகலாம். இதையும் உடைச்சான்னா இந்த சைக்கிள் ரீசெட் ஆகலாம். சப்சிக்வென்ட்டா அடுத்தடுத்த குவார்ட்டர், அதாவது அடுத்த வருஷத்துக்கான குவார்ட்டரும், ஜூன் குவார்ட்டர் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் ரிசல்ட் வந்தான்னா, இந்த சைக்கிள் அதாவது 2022 சைக்கிள வந்து ரீசெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு இது ஏறாது. அடுத்து ஒரு சப்போஸ் யாராவது வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய நல்ல இறக்கத்துல ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம வந்து மேலே ஏத்திக்கலாம். அதுக்கப்புறமா மேலே ஏறும்போது ப்ராஃபிட்ல குடுத்துக்கலாங்கிறது ஒரு கருத்தா இருக்கு. சப்போஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிட்டு மேலே ஏறுனான்னாக்க, நல்லா ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹைவிலிருந்து ஒரு மடங்கு கூட போறதுக்கு. ஏன்னா, இந்த ஹைலேருந்து இது இருக்குன்னா ஒரு ரூ. 80 ரூ. 80 கிட்டக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 79 ரூ. 80 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அபரீதமான சேல்ஸ் தடாலடியா மேல ஏறுச்சுன்னா, இதுவும் தடாலடியா மேல ஏறும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டால இது ரீசெட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுனாக்க, இது வந்து கொஞ்சமா மேல ஏறிட்டு, இல்ல நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ரூ. 80 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருந்ததுனால், ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.